இந்த கிழக்கு மாவட்டத்திலே கண்ணு கட்டிய தூரம் எதிரியிலே தெரியவில்லை என்ற அளவுக்கு இந்த மாவட்டத்திலே சிறப்பாக பணிகள் நடைபெற்று வருகிறது. அவர் பேசுகிற போது ஒன்றை நான் கவனித்தேன். அவர் தன்னை பற்றியோ இன்று இருக்கிற நிலவரை பற்றி சொல்லவில்லை. இன்னும் 25 ஆண்டு காலத்திற்கு இந்த இயக்கத்திற்கு இந்த தோல்வியில்லாமல் பணி இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்குரிய அஸ்திவாரத்தை தான் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னார். எப்படி தமிழகத்துடைய ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்து இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்தியாவே போற்றக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கிறார். ஒரு காலத்தில் வடநாட்டை பார்த்து நாம் பொறாமைப்பட்டது போக அண்ணா காலத்தில் டாடா பிர்லா கூட்டாளி நம்மவருக்கு பகையாளி என்று இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகத்திலே எங்களை போன்ற இளைஞர்கள் அன்றைக்கு குரல் எழுப்பினோம். டாடா பிர்லா கூட்டாளி நம்மவருக்கு பகையாளி என்று வடநாட்டுக்காரனை பார்த்து பொறாமைப்பட்ட நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டை பார்த்து வடநாட்டுக்காரன் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு, குறிப்பாக தமிழகத்தை பார்த்து உத்தரப்பிரதேசத்துக்காரர்களும் பீகார்காரர்களும் பார்த்து பொறாமைப்படத்தக்க அளவுக்கு இந்த தமிழகம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞருடைய ஆட்சியும் இன்றைக்கு இந்த 4 ஆண்டு காலத்திலே தளபதி ஆட்சி இருக்கக்கூடிய பணிகள் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நீங்கள் எல்லாம் காலையிலே பத்திரிகை பார்த்திருப்பீர்கள். தமிழ்நாட்டிலே இந்த 4 ஆண்டு காலத்தில் பொருளாதார வளர்ச்சி 9.6069 இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. மத்தியிலே இருந்து நமக்கு பணம் கொடுக்க மறுக்கிறான். கல்வி பணம் வரவில்லை, 100 நாள் வேலை பணம் வரவில்லை. வரவேண்டிய நிதிகள் ஏறத்தாழ 2,69,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய பணத்தை மோடியும் நிர்மலா சீதாராமனும் பிடித்து வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு கேவலத்தை நம்மை கிண்டல் செய்யக்கூடிய வகையில் பாராளுமன்றத்தில் நம்முடைய உறுப்பினர்கள் பேசுகிற போது நிர்மலா சீதாராமன் இடத்தில் 100 நாள் வேலை பணத்தை தரவில்லை என்று கேட்டபோது ஏறத்தாழ 4034 கோடி ஏன் தர மறுக்கிறீர்கள் என்று கேட்டபோது நிர்மலா சீதாராமன் சிரித்துக்கொண்டே சொன்னாராம், உங்கள் ஸ்டாலின் தான் மாதமானால் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு, எதற்காக இந்த பணம் என்று நம்மை பார்த்து கேலி பேசுகிற அளவுக்கு, கிண்டல் செய்கிற அளவுக்கு பொறாமையோடு மத்திய சர்க்கார் ஒன்றிய சர்க்காரில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே தான் பொருளாதாரத்திலே வளர்ச்சி அடைய செய்து இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய தலைவராக இன்றைக்கு நம்முடைய தலைவர் இருக்கிறார். ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இந்தியாவிலே மோடிக்கு அடுத்ததாக அல்லது அவருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய தலைவர் யார் என்று ஒரு கட்டுரையாளர் எழுதியிருந்தார். அந்த கட்டுரையை படித்துவிட்டு கடைசியாக அவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு ஆல்டர்னேட் லீடர் டு மோடி ஆர் தி லீடர் டு அப்போஸ் மோடி இஸ் நோ அதர் தன் MK ஸ்டாலின் என்று எழுதியிருக்கிறார். அதாவது இன்றைக்கு இந்திய பிரதமருக்கு சரிநிகர் நேராக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய தலைவராக MK ஸ்டாலின் உயர்ந்து விட்டார் என்று எழுதுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட உன்னதமான அப்படியே பேசிக்கொண்டு போனால் மற்றவர்களுக்கு நேரம் இருக்காது. எனவே அப்படிப்பட்ட உன்னதமான தலைவர் நம்மை வழி நடத்துகிறார். இந்த ஓராண்டு காலம் மிக கடினமாக இருக்கும். நம்முடைய சேகர்பாபு இங்கே குறிப்பிட்டதைப் போல இதை அவர் உணர்ந்த காரணத்தினால்தான் 1 வருடத்துக்கு இப்போ பிளான் போட்டார். அடுத்த வருடம் இதே நேரத்தில் நீங்கள் எல்லாம் தெரு தெருவாக சென்று ஓட்டு கேட்கிற நேரம். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அல்லது மார்ச் மாதம் முதல் வாரத்திலேயே
தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்துவிடும், தேர்தல் தேதி அறிவித்து விடுவார்கள். ஆக திமுக காரர்கள் எதையும் திட்டமிட்டு முன்கூட்டியே செய்யக்கூடியவர் என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் சேகர்பாபு செய்கிற ஒவ்வொரு காரியம். இப்போதிலிருந்து நான் கூட பேசிக்கொண்டே வருகிற போது சந்திரனிடத்திலும் செல்வத்திடத்திலும் சொல்லிக்கொண்டே வந்தேன். இப்போது 72 நிகழ்ச்சி, இது முடிந்தவுடன் தலைவர் பிறந்தநாள் வந்துவிடும். அது ஒரு மாத காலம், செப்டம்பர் வரை. செப்டம்பரிலே முப்பெரும் விழா, அதற்கு பிறகு 2 மாதம் மழை. அந்த மழை காலத்தை விட்டுவிட்டு மீண்டும் டிசம்பரில் பொங்கல் விழா ஆரம்பித்து விடுவார். தீபாவளி அதுக்கு மழை காலத்தில் வந்துடும். அது உங்கள் விழா, அது நம்ம விழா கிடையாது. அது பொங்கல் வந்து விடும். பொங்கல் விழா முடிந்தவுடன் நம்முடைய சந்திரன் தான் கணக்கு போட்டு சொன்னார், ரம்ஜான் அடுத்த வருஷம் பிப்ரவரியிலே வந்துருந்தான். ஆக சேகர்பாபு அடுத்த வருடம் தேர்தல் வரை உங்களுக்கு தேர்தல் நிறைவேற்றி விட்டார். ஒவ்வொரு தொண்டரும் பணியாற்றுவார்கள். அந்த கேலண்டர் படி நீங்கள் பணியாற்றினால் 7வது முறையாக திமுக ஆட்சி வரும். 2வது முறையாக மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவார். சேகர்பாபும் அதில் அங்கம் பெறுவார். நன்றி, வணக்கம்.